கட்டிலில் படுத்தவன் படுத்ததும் உறங்கியும் போனாள். வெளியில் கதவு தட்டும் சத்தம் கேட்க சட்டெனே விழித்து கொண்டாள். வந்து பார்த்தவள் தனது தாய் நிற்பதைக் கண்டு, சொல்லுங்க மாம், ஏன் கதவை தட்டிக்கிட்டு? கதவு தாழ் போடாமல் தானே இருக்க வர வேண்டியது தானே என்ற மகளை அன்பொழுக பார்த்திருந்தார் அந்த தாய். ஏன் மாம் இப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க அம்மோ. மாம், அப்போ இதுக்கு முன்ன எப்படி இருந்தேனாம் என்று கையை இடுப்பில் வைத்து பொய்யாக முறைத்தபடி கேட்கும் தன் மகளை வியப்பாய் பார்த்தவர் அறைக்குள் நுழைந்தார். அம்மோ, அம்மா மேல கோபமா? மென்மையாக சிரித்த ஆதிலா, ஓய் மாம், இப்படி கேக்குறீங்க என்று அவரையே பார்த்தவள் தாய் கண்களில் கண்ணீரை கண்டதும் துடித்துவிட்டாள். ஆம், அவர் அழுது பார்த்து ஏறத்தாழ 7 வருடம் இருக்கும். அவள் தந்தையின் மறைவில் அழுதவர் அதற்கு பின் இன்றுதான் கண்ணீர் சிந்துகிறார். தந்தை இருந்தவரை தாய் கண்களில் நீரை பார்த்த நினைவு கூட இல்லை. மகளின் பதற்றத்தை கண்டவர் சட்டென அழகையை நிறுத்த நினைத்தாலும் முடியவில்லை. ஒண்ணுமில்ல அல்மு அழுகையோடு சொன்னவர் மகளின் கைகளை இறுக்கி பிடித்து கொண்டார். அம்மா, உன் நல்லத்துக்காக தான் செய்திருக்கேன் அம்மோ. அது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்று கூறியவர் மகளின் முகத்தை மீண்டும் உற்றுநோக்க, மாம், எனக்கு புரியது, அதுக்கு ஏன் நீங்க அழறீங்க என்றவன் தாயை அணைத்து கொண்டாள். தம்பி கூட நல்லவன் தான் அம்மோ. போக போக நீயும் புரிங்கப்பா. இருந்தாலும் உங்கிட்ட சம்மதம் வாங்காம தப்பு பண்ணிட்டோம்னு ஒரு உறுத்தல் இருக்கு. 100ல் 1 பங்கு இது தப்பு தான். உனக்கு ஒத்து வராத வாழ்க்கை. ஆனாலும் எனக்கு இத தவற வழி தெரியல அம்மோ. அம்மா, தப்பு பண்ணிட்டேன்டா. மகளின் முகத்தையே பார்க்க ஆதிலா புன்னகையோடு தான் இருந்தாள். இதுதான் ஆதிலா. பெரிதாக எல்லா விடயத்திற்கும் அழட்டிக்கொள்ள மாட்டாள். தாயின் கண்ணீருக்கான காரணம் புரிகிறது. எங்கே இந்த திருமணத்தில் தனக்கு வருத்தமோ என்று வருந்துகிறார். அதற்காக அவருக்கு பெரிதாக ஆறுதல் வார்த்தை கூற அவளுக்கு தோன்றவில்லை. காரணம், அது அவருக்கு அமைதி தருமென்று அவளுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் தான் என்னவோ புன்னகை வாடாமல் தாயை அணைத்து இருக்கிறாள். ஓகே அம்மு, நான் கீழ போறேன், நீயும் கொஞ்சம் நேரம் அப்புறம் வா என்றவர் அறையை விட்டு வெளியேற அங்கு புன்னகை முகமாய் நின்று கொண்டிருந்தான் சொக்கலிங்கம். எப்போ வந்தீங்க தம்பி என்றவர் அவனையே காண, இப்போதான் வந்தேன் என்று பொய்யெல்லாம் அவன் கூறவில்லை. நீங்க பேசினது கேட்டது, அதான் இங்கே நின்னேன் அத்தை. ஏன் இவளோ கவலை அத்தை? அவளோ கொடுமைக்காரனுக்கா உங்க பொண்ண கொடுத்துட்டீங்க என்று கேலி போல வினாவினாலும் சிறு வலி இருக்கத்தான் செய்கிறது. அவனுக்கும் புரிகிறது. எதிர்பாராமல் நடந்த திருமணத்தால் தான் அவருக்கு இந்தனை தயக்கமென்று இருந்தும் ஏதோ மனதாங்கள். அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவர் தன் குடும்பத்திற்காக எத்தனை பெரிய முடிவெடுத்து தனக்கு அவரது மகளை தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார். இருந்தும் சிறு வலி. அவன் கேட்டது சாதாரணமாய் தெரிந்தாலும் ஏதோ அவருக்கும் சங்கடமாக தான் தெரிந்தது. அப்படி இல்லை தம்பி, திடீர்னு என்ன ஏதுன்னு சொல்லாம நான் சொன்னதுக்காக என் மகள் சரி சொல்லிட்டாள், அதான் கேட்டேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. புரியது அத்தை. அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க, நீங்க போங்க, நாங்களும் வரோம் என்றவன் அறைக்குள் நுழைந்தான். என்ன சுந்தரி, நல்ல தூக்கமா என்றவன் கேட்டபடி தனது சட்டையை கழட்ட ஐயோ என்று கண்ணெல்லாம் மூடிக்கொண்டு வெட்கத்தில் ஒன்றும் ஆதி திரும்பி நிற்கவில்லை. மாறாக அவனை பார்த்தபடி கட்டிலில் அமர்ந்திருந்தாள். அவள் பதில் பேசாமல் இருக்கவும் சட்டையை கட்டில் ஓரத்தில் மாட்டியவன், என்னை இப்படி பார்க்குற, பதில் சொல்லாம என்றவன் புருவம் உயர்ந்த அவனை பார்த்து மெலிதாக புன்னகைத்தவள். ஒண்ணுமில்ல, காலைல தான பார்த்தேன் உங்கள. சரியா பேஸ் ஞாபகம் இல்லை, அதான் நல்லா பார்க்குறேன் என்றவன் சாதாரணம் போல் தான் சொன்னாள். ஆனால் ஏனோ ஆண் மகனுக்கு சிறு வெட்கம் எட்டி பார்த்தது. ஒரு பெண் தன்னை பார்க்கிறேன் என்று சொன்னால் அவனும் என்னதான் செய்வான்?